வணக்கம். விவாகம் விழிப்புணர்வு. சீதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம் என்று நம் புராணங்களில் கூறப்படும் கல்யாணங்களை பற்றிய தெய்வீக வரலாறு நாம் அறிந்ததே. அரசகுமாரிகளுக்கு சுயம்வரம் நடத்தப்பட்டதும் நம் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. வைகை நதி உருவான விதம் ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில் கடோர்கஜன் சாப்பிட்டு விட்டு கை எங்கு கழுவுவது என்று கேட்டபோது ஈசன் ஒரு இடத்தை காட்டி கை என்றான். அதுவே வைகை நதியாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. இன்றும் கோயில்களில் தெய்வ திருக்கல்யாண பூஜை நடத்தப்படுகிறது. இவை யாவும் கல்யாணம் அல்லது விவாகம் நடைபெறுவதை விளக்குகிறது. பழங்காலம் முதல் இன்று வரை மனிதர்கள் அரச குடும்பத்தில் இருந்து அரச குடும்பங்கள் முதல் சாதாரண குடும்பங்கள் வரை கல்யாணம் அவரவர் விருப்பத்திற்கேற்ப பெரிய அளவிலோ அல்லது சிறிய அளவிலோ நடைபெற்று வருகிறது. தற்போது சில ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு குறைவாக ஏன் கல்யாணம் இவ்வளவு அர்த்தமற்ற அல்லது தேவையற்ற நிகழ்வாக கருதப்படுகிறது? ஒவ்வொருவரின் வாழ்விலும் நடைபெற வேண்டிய இந்த சுப காரியம் ஏன் தள்ளி போடப்படுகிறது? படிப்பறிவு குறைந்த காலத்தில், பதவிகளும் வருமானமும் குறைந்த காலத்தில், மருத்துவ வசதி குறைந்த காலத்தில், வாய்ப்புகள் குறைந்த காலத்தில் நடைபெற்ற கல்யாணம் தற்போது இவை அனைத்தும் கிடைத்த பிறகும் ஏன் குறைந்து வருகிறது? இதை பற்றி சிந்திப்போம், தீர்வு காண முயற்சிப்போம். அடுத்த தொடரில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.